ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே வந்திருக்கோன்னா நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக காய்ச்சிருக்குது. கீழே ஒன்று இருக்குது பாரு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்ம பெருசாக இருக்குது. 3 பாகம் பறிச்சிருக்கு. இதுலேருந்து சோயா பீன்ஸ் எவ்வளோ பெருசு காய்ச்சிருக்கு பாருங்க. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்டு மிளகாலாம் காய்ச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, பறிச்சுக்கலாம் இதையும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சோயா பீன்ஸ் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. இதையும் பறிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது. அவருக்கா ஃப்ரெண்ட்ஸ், இதையும் பறிச்சுக்கலாம். செம்மையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், சோயா பீன்ஸ் நிறைய பறிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது பெருசு பெருசாக எங்கள் தோட்டத்தில். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு சோயா பீன்ஸ் இருக்குது. சோயா பீன்ஸ் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்குது. சாம்பார் வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளிலாம் காயாக இருக்குது, நல்லா காய்ச்சி இருக்குது. இது பழுத்தோன்னு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முல்லைக்கு பூவே பூத்துருச்சு இதில். இப்போ பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். முல்லைக்கு பூவை பார்த்துருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பூ, ஒயிட்டாக. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் தோட்டத்தில் எவ்வளோ பெரிய காய்கள் காய்ச்சிருக்கு பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது பழுத்து இருக்குது. இந்த பாவக்காய் அப்படியே விட்டுடலாம். எப்பா முல்லைங்க காய்ச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், செம்ம பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க நல்லா. இது மாதிரி உங்கள் தோட்டத்தில் பூத்து இருந்தால் சொல்லுங்கள், காய்ச்சிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெரிய கத்திரிக்காய்னு. இப்போ நான் இதை பிக்க போகிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நல்லா க்யூட்டாக இருக்குது. குட்டி கத்திரிக்காய், அதோட குட்டி கத்திரிக்காய். இதையும் பறிக்க போகிறேன். இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதையும் பிச்சுட்டேன். இதில் 2 இருக்குது, ஆனால் இதில் 1 தான் பிக்க போகிறேன். இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், நல்லா கொஞ்சம் அதோட பெருசாக தான் இருக்கும் ஓரளவு. எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு கத்திரிக்காயில். இதெல்லாம் காய்க்கணும் இன்னும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பச்சை மிளகாலாம் வானத்தை பார்த்து வளர்ந்துருக்கு. இது மாதிரி எங்கே வளர்ந்துருக்கேன் பாருங்கள், நல்லா மேலே பார்த்து வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி உங்கள் தோட்டத்தில் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போக முடியாது போல இருக்குது. இவ்வளோ புதர் மாதிரி இருக்குது. இருக்குதாலும் பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குண்டு மிளகா இருக்குது, இதையும் பறிச்சுக்கலாம். பச்சையாக இருக்குது. பாருங்க, இன்னும் பூலாம் அழகாக பூத்துருக்கு. இன்னும் கத்திரிக்காய் காய்க்கல, பிஞ்சாக இருக்குது எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். முள்ளங்கி செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். போனதாட்டி எடுத்த மாதிரி இதுவும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. செம்மையாக இருக்குது பாருங்கள். சொத்தாக இருக்குது, கொஞ்சம் சத்தாக இருக்குது. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீயாக திருப்பாமல் இருந்துக்கானே. அழகா இருக்குது. அழகாடி வளன்னு க்யூட்டாக இருக்குது. கடையில் கூட வராது இது மாதிரி. தேடி தேடி கிடைக்கல. லாஸ்ட்டில் இங்கே இருக்குது இந்த மொச்சக்காய். இது வச்சுக்கலாம். இது பேர் மொச்சை அவரை. வெறும் மொச்சை அவரைங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ கொத்தமல்லி செம்மையாக இருக்குது இதை பார்க்கறதுக்கு. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இங்கே பாருங்கள் எவ்வளோ காய்கறி பறிச்சிட்டோம். ஃபுல்லாக இருக்குது, எங்களாலேயும் தூக்க முடியல. எவ்வளோ காய்கறி பறிச்சிருக்கணும். நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அடுத்த தாட்டி பார்க்கலாம்.